தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து மெட்டல் கார்பனேட்ஸும் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்ஸும் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ரியாக்ஷன் நடக்குதுங்கிறது தான் அடுத்த ஆக்டிவிட்டி. தட் இஸ் யுவர் ஆக்டிவிட்டி 2.5. ஓகே, ஸோ 2.3யும் 2.4ம் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டூ தி ஆக்டிவிட்டி of 2.5. இது ரொம்ப சிம்பிள் தான். ஹியர் வாட் யூ ஆர் கோயிங் டு டேக் இஸ், பார்த்துக்கோங்க, you are going to take dilute sulfuric acid. ஓகேவா, ஸோ dilute sulfuric acid வந்து போட்டிருக்கோம். ஓகேவா, இந்த டெஸ்ட் டியூப்ல we have taken dilute sulfuric acid or you can take dilute hydrochloric acid also. That's over to you. ஸோ எது வேணா எடுக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே இந்த ஆக்டிவிட்டியில் dilute hydrochloric acid எடுத்திருக்காங்க. அதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா they have added sodium carbonate. What is sodium carbonate? That is metal carbonate. ஒரு மெட்டல் கார்பனேட் கூட சேர்ந்துருக்கு. That is metal carbonate. Okay, so the formula is, what is that? The formula you can see Na2CO3. ஓகேவா, ஒரு மெட்டலும் ஒரு கார்பனேட் அயனும் சேர்ந்து இருக்கிறதா மெட்டல் கார்பனேட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த ஆசிட்ல வி ஆர் ஆடிங் தி மெட்டல் கார்பனேட். அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அப்போ ஒரு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெலிவரி டியூப் வழியாக ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் எடுத்துருக்காங்க. அதாவது லைம் வாட்டர். வாட் தே ஹவ் டேக்கன் லைம் வாட்டர். தட் இஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். ஸோ அந்த கேஸை பாஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா குயிக்காக வந்து அது என்னவா மாறுதுன்னா இட் டர்ன்ஸ் மில்கி. ஓகேவா, ஸோ அந்த லைம் வாட்டர் டர்ன்ஸ் மில்கி, அப்படியே பால் மாதிரி மாறிடுது. ஸோ அப்போ இங்கே என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும்? இந்த கேஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஹென்ஸ் திஸ் இஸ் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு டர்ன்ஸ் தி lime water milky. What is lime water? That is your calcium hydroxide. So what is this activity? We have taken dilute hydrochloric acid and we are adding sodium carbonate. That is your metal carbonate. So on reaction you are getting carbon dioxide gas, and this gas can be proved by passing through the lime water. That is nothing but your calcium hydroxide, and passing carbon dioxide it turns the lime water milky, right? So hence you can say that this is the carbon dioxide gas that is produced. Got it, friends? Now I will go forth with the next things. Alright guys, now I will go forth with the general conclusion as we have seen in the earlier case. Okay, so let me say that for you. What is the thing? So எப்போ ஒரு மெட்டல் கார்பனேட்டோ இல்லை மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டோ ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சால்ட் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். அப்போ நீங்கள் குயிக்காக போட்டுடணும். ஓகேவா, ஸோ now let me say the example for you. Okay, so listen to me. நல்லா பாருங்க. இப்போ ஐ எம் டேக்கிங் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகேவா, ஒரு மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் கூட நான் ஒரு ஆசிட் ஆட் பண்ணுறேன். ஐ எம் டேக்கிங் HCl. ஓகேவா, ஸோ குயிக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் வென் எவர் எ மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் யூ ஆர் கோயிங் டு கெட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் ஞாபகம் வச்சு எழுதிக்கிறேன். ஸோ அப்போ மிச்சம் என்ன நம்மளுக்கு இருக்கணும்? இன்னும் ஒரு சால்ட். அந்த சால்ட் என்னங்கிறத எழுத போகிறேன். ஓகேவா, ஸோ H2O போயிடுச்சு, CO2 போயிடுச்சு. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா CO2 போயிடுச்சு. அப்போ இன்னும் ஒரே ஒரு O தான் இருக்குது. இந்த ரெண்டு ஹைட்டும் சேர்ந்ததுன்னா H2O வாட்டராக வந்துடுச்சு. அப்போ மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்குது? NaOவும் CLவும். அப்போ NaCl is your salt. Okay, so this is how you are going to find the answer for MCQ. So whenever you find a metal hydrogen carbonate or metal carbonate with acid, immediately you have to check the options which have carbon dioxide and water, and you have to find the other salt and balance the equation. Life is very simple, right? So that's what they have given here, right guys? So here also what you are going to do, Na2CO3 upon reacting with acid HCl. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மெட்டல் கார்பனேட் இல்லையாது. ஸோ மெட்டல் கார்பனேட் கூட ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டே ப்ராடக்ட் எழுதிருவீங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் 2 ions, that is Na and Cl. ஸோ அதான் உங்களோட சால்ட். ஆனால் யூ கேன் see that what is the thing which you can note here? The thing is இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2 போடலாமா? இதுக்கு முன்னாடி ஒரு 2 போட்டிங்கன்னா ஹைட்ரஜன் வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ஆனால் வந்து குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த பக்கம் என்ன ஆகுது? ஸோ யூ கேன் சி தேர் இஸ் ஒன்லி 1 chlorine here and you have 2 chlorine here. அப்போ இதுக்கு முன்னாடி 2 போட்டிங்கன்னா சோடியமும் இந்த பக்கம் 2 இருந்தது, அதே மாதிரி இங்கே 2 ஆயிடுச்சு, குளோரினும் அப்படியே பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் how you have to balance the equation. So hope you got this question correct. And what is the confirmatory test? And passing the hydrogen gas through the lime water, it turns the lime water milky. So why it turns milky? Because of this reaction. So lime water is nothing but your calcium hydroxide. Upon reacting with
கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பாஸ் ஆன உடனே கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். இந்த கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் அந்த ஒயிட் கலர் precipitate கிடைக்குது. got it? ஸோ கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது and you will be getting water molecules, ரைட்டா? ஸோ this is what you should remember, ரைட்டா? ஸோ நீங்கள் எக்ஸஸாக பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி ரொம்ப நேரம் கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த ஒயிட் கலர் வந்து டிஸப்பியர் ஆகும். ஓகே, மில்கினஸ் வந்து டிஸப்பியர் பிகாஸ் there is some other reaction that is going to take place. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ on passing excess carbon dioxide gas என்ன நடக்கும்னா இந்த calcium carbonate ஃபார்ம் ஆகுதுல்ல அந்த white precipitate, you can see this is the white precipitate which we got. ஸோ இது கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரொம்ப நேரம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பாஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா ஸோ this compound will be formed, that is your calcium hydrogen carbonate. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் சாலிபிளாக இருக்கும், அதனால வந்து கரைஞ்சிடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த மில்கினஸ் வந்து டிஸப்பியர் ஆகும். ஸோ this is soluble in water whereas our calcium carbonate is our white precipitate, அது வந்து கரையாத தண்ணியில் கீழே அப்படியே திரிஞ்சு வந்து செட்டில் ஆகிடும். ஸோ this is how you are going to confirm the carbon dioxide gas. So carbon dioxide gas turns the lime water milky because of the formation of calcium carbonate, that is your white precipitate. This calcium carbonate is found in, you can find this calcium carbonate in limestone and also in marble and also in the eggshell. So these are the sources of calcium carbonate. Got it guys? And they will say on passing this carbon dioxide on excess amount what will happen. So at that time you should write this reaction and explain the conditions, right? So this is what you should write when they ask you regarding those things. Okay, then next thing what you have to know is what happens when acid and base react with each other. This thing will be discussing in the next class. Hope you will find this video helpful.